ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் நம்ம சக்தி மயக்கம் போட்டு விழுந்தோடனே தண்ணி தேய்ச்சி எழுதி விட்டு உன் புருஷன் அவ்வளோ மென்மையானவனான்ற கேள்வியை கேட்டோடனே அச்சோ என்னை பார்த்து என்ன ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து எப்படா அவன் அந்த கேள்வி கேட்கலாம். அதாவது இது எப்படி இருக்குது தெரியுமா, சொப்பன சுந்தரியை வச்சிருந்த காருன்ற மாதிரி இருக்குங்க. என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டானே என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டானேன்னு 10 தடவை குத்திக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இன்னொரு பக்கம் வந்துட்டு அடிதடியில் இறங்கி வசூல்லாம் பயங்கரமாக ஆயிடுச்சே, வேற லெவல் பா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுக்கிறாங்க. தண்ணியே நினச்சி நல்லா வருவப்பா, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு பேர் பாராட்டு விழாவா, சரி ஊருங்க இவங்களுக்குள்ள இவங்களே பாராட்டிட்டான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இவங்க பாராட்டி நடந்துட்டு இருக்கும்போது மார்க்கெட் வழியாக வராங்க. எல்லாத்தையும் முடிச்சாச்சா, அடுத்து என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் மீன் கிடைக்க வராங்க. மீன் கிடைக்க வந்தோடனே 15 பேர் சாப்பிட்ற மீனுன்னொடனே அதோ தண்டி எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே எப்படிமா பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பிடிச்சி எடுத்துகிட்டு வர வழியில் டப்புக்குன்னு யாரை பார்த்துட்டாங்க, சக்தியை பார்த்துட்டாங்க. சக்தி என் சக்திக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிச்சுறாரு. யாரும் உன்னை சமைக்க சொன்னா, சொல்லு யாரும் உன்னை இந்த வேலையை பார்க்க சொன்னா, எங்கள் அம்மாவா இல்லை எங்கள் அண்ணனா இல்லை எங்கள் அண்ணியா, சொல்லுன்னு அவர் கேட்க ஆரம்பிக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்களுக்காக எல்லாத்தையும் நான் செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா நீ வேணால் செல்ஃபிஷாக யோசிக்கலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட ஃப்ரீ அட்வைஸ், தம்பி உன்னை விட உயர்ந்தது சக்தி தான் சொல்லிட்டாங்க. சரிப்பா இன்னைக்கு மீனுப்பா சமையல், வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா ஆச்சரியப்பட்டுட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம சக்தி இறங்கினதுக்கப்புறமா ஆட்டோக்கார அண்ணன் ஹெல்ப் பண்ணல. கடைசியில் பார்த்தா தேனு ஹெல்ப் பண்ணலான்னு வர ஹெல்ப் பண்ணவே விடலைங்க. இந்த ஊசி பட்டாசு சரியான வேலை. அதாவது மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தவங்க இங்கே எடுத்துகிட்டு வர மாட்டாளான்னு சொல்லிட்டு குதர்க்கமாக கேள்வி கேட்குது. குதர்க்கமாக பேசினா கொன்றுவேன் அப்படிங்கிற